சமைக்காம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கா. கேட்டா ஒரு ஆளுக்குன்ற. எப்படி மேம் ஒரு ஆள் சமைக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. ஆர்டர் பண்ணி அதை வீட்டுல வச்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்லி ஏமாத்தி என்ன ஒரு வாட்டி சாப்பிட வச்சா. ஆமா, வேற வெத்த சோறு வீட்டுல வச்சுட்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஆர்டர்ன்ற விஷயம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, நாம ஏன் காம்படிஷன் போய் சமைக்கணும், பேசாம ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து வச்சிடலாமே அப்படின்ற யோசனை வந்துருச்சு சங்கீதாக்கு. யோசிக்கக்கூடிய ஆள் தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் சங்கீதா மேல எனக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல. எனக்கும் இவனுக்குமே முதல்ல சம்பந்தம் இல்ல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அருண், நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா சங்கீதா எந்த சம்பந்தம் இல்ல. நல்லா இரு. Thank you. கப்பிள் ஷோ சூப்பரா இருக்கு. Thank you so much. எல்லாரும் நல்லா இருக்கணும். Thank you. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். ஏய், இவங்க வீட்ல இருக்கிற வன்மத்தை இங்க கத்துறாங்க.